السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما وارزقني فهما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து அரசாளுகின்ற ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்துவிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாக நிலைநிறுத்தப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி ஒவ்வொரு உரையின் போதும் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக அல் குர்ஆனும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்கிற தலைப்பில் இன்றைய ஜும்மாவினுடைய உரையை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உரையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை கொண்டு வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற தௌஃபீகையும் வாழத் தவறிய சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பல சந்தர்ப்பங்களில் நானும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், இப்படி வாழ்ந்திருக்கிறோம், இப்படி செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான பிரார்த்தனையை பெற்று தீனுல் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் அவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ரஜுலைனி இலைக். யா அல்லாஹ், உனக்கு விருப்பத்திற்குரிய மனிதர்களில் இருவரில் யாரேனும் தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கத்திற்குள்ளால் கொண்டு வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சங்கைப்படுத்துவாயாக யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இரண்டு நபர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்மொழிகிறார்கள். பி அபி ஜஹலின் ஔ பி உமர். ஒன்று அபு ஜஹல், இன்னொன்று உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. قال அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகான அஹப்பஹுமா இலைஹி உமர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசத்திற்குரியவராக அந்த இருவரில் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்து அந்த உமரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை பெருகச் செய்தான் என்பதை வரலாறு நடிகளும் நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தாலும், ஏகத்துவம் இறக்கப்பட்ட காலத்தில் ரஹ்மத்துல் லில் ஆலமீனை எதிர்த்தாலும், இஸ்லாமிய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதைப்படுத்தினாலும், இந்த குர்ஆன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அந்த வேதத்தை
கண்டும் காணாமல் வாழுகின்ற ஒரு காலகட்டம். வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விடயமாக இன்றைக்கு அந்த வேதம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவருடைய இதயத்தில் ஆழ இறங்கியதே அந்த வேத வசனங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய ஆலயத்தில் தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குர்ஆனிய வசனங்களை எல்லாம் கேட்டு ஆரம்ப கட்டமாக இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்க்கப்பட்ட வரலாறை நாம் பார்க்கிறோம். இறுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வும் செயலும் எப்படி இருந்தது என்றால், முழுமையான ஒரு குர்ஆனாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வு மாறியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்து சில விஷயங்களை விரும்பினார்கள் என்றால், அந்த விருப்பத்தை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வேத வசனங்களை இறைமுறை குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஈமானில் மிக உன்னதமான ஒரு நிலையை அடைந்தவர்கள் குர்ஆனை கொண்டு. அந்த ஈமானுடைய வலிமையை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை சொல்வார்கள் என்றால், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, மா லகியக ஷைத்தானு கத்துன் சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். அந்த குர்ஆன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இதயத்தில் இறங்கி அந்த ஈமான் வெளிப்பட்ட உடனே அந்த வர்ணனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வர்ணித்தார்கள். எப்படி வர்ணிக்கிறாங்க? உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவில் ஒரு பாதையில் நீங்கள் நடந்தால் ஷைத்தான் வேறு பாதை வழியாக, நீங்கள் நடக்கக்கூடிய பாதையை தவிர்த்து வேறு பாதை வழியாக அவன் ஓடி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனிடத்தில் குர்ஆன் குடியிருக்கும் போது அவனிடத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைந்து போகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அழகிய வர்ணனையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசை கொண்ட விஷயத்தை குறித்து அன்னாரே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாஸின், என்னுடைய ஆசைக்கிணங்க, என்னுடைய ஆசைக்கு ஏற்ப 3 விஷயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோடு ஒத்து போய் வசனங்களை இறக்குகிறார். என்னுடைய ஆசைக்கு என்னுடைய ரப்பு அந்த ஒத்து வந்து அந்த வசனத்தை இறக்கினான் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதில் முதலாவது விஷயம், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் லவ் இத்தகத்னா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டு அந்த காபாவை புனரமைக்க சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனாரும் நின்று அந்த கட்டிடத்தை எழுப்பிய அந்த இடத்தை மகாம் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவுக்கு செல்லக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும். அந்த மகாம் இப்ராஹிமுடைய அந்த கட்டிடம், அந்த ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி ஒரு கால் வச்சு நிற்கிற மாதிரி ஒரு குண்டாக இருக்கும். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி தடமும் இருக்கும். ஒரு முறை அப்படித்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சென்று சந்திக்கக்கூடிய, வழிபடுகின்ற, வணங்குகின்ற அந்த காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மகாமும் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை நாம் தொழுமிடமாக ஆக்கலாமா இல்லையா யா ரசூலல்லாஹ்? ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 125வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். வத்தஹது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை
நீங்கள் உங்களுடைய தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசைக்கிணங்க ஒரு வசனம் திருக்குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதனால்தான் இன்று வரையிலும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகளாக இருந்தாலும் தவாஃபை முடித்துவிட்டு அந்த மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுது விட்டுத்தான் சஃபா மர்வாக்கு மத்தியில் சஐக்கு செல்வார்கள். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். இரண்டாவதாக சொன்னார்கள் ஆயத்துல் ஹிஜாப். இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஜாபுடைய விஷயத்தில், ஃபர்தாவினுடைய விஷயத்தில் ஒரு வசனம் திருக்குர்ஆனில் இறக்கப்பட்டது. இந்த ஃபர்தா எப்ப கடமையாக்கப்படுது, புர்கா என்பது எப்போது கடமையாக்கப்படுகிறது என்று சொன்னால், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஒரு ஆசைக்கிணங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் சட்டம் இயற்றப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த புர்காவினுடைய விஷயம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்த நிசாஅக ஐ யஹ்தஜிப்ன, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் கட்டளையிடலாமே யா ரசூலல்லாஹ், அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. என்ன காரணம்? ஃபைன்னஹு யுகல்லிமுஹுன்னல் பர்ரு வல் ஃபாஜிரு, நல்லவர்களும் பாவிகளும் அவர்களிடத்தில் சில சந்தர்ப்பங்களில் பேசக்கூடிய சூழல் ஏற்படுகிறது யா ரசூலல்லாஹ். நல்லவர்களாக இருந்தால் பேசிவிட்டு சென்று விடுவார்கள், தீயவர்களாக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் ஏற்படும் யா ரசூலல்லாஹ். ஆகையால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு அந்த ஹிஜாபை நீங்கள் ஏற்படுத்தலாமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிக அத்னா அன் யுரஃப்ன ஃபலா யுதைன வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நபியே, உம்முடைய மனைவிமார்களுக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் உம்மை ஈமான் கொண்டு வாழுகின்ற மூமினான பெண்களுக்கும் அவர்களுடைய தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, அந்த ஒரு முந்தானையால் அவர்களை போர்த்தி கொள்ளுமாறும் நீர் கட்டளையிடுவீராக. எதற்காக என்று சொன்னால், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த ஹிஜாபை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸா மாறி போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படி மேலே ஒரு துப்பட்டி தூக்கி போர்த்திக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பார்க்கக்கூடியவங்க தூரத்திலிருந்து வரும்போதே சொல்லுவாங்க, பாயமா வராங்க. அந்த கண்ணுடைய பார்வை அவர்கள் மீது எப்போதுமே சென்றது கிடையாது. ஏன்னா எதையுமே பார்க்க முடியாது. துப்பட்டாவால ஒரு வெள்ளை துப்பட்டா அப்படியே ஃபுல்லா செஞ்சிருப்பாங்க, போத்தி இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் ஃபர்தா அணிந்து விட்டு செல்லுகிறாள் என்று சொன்னால், அந்த தெருவில் இருக்கிற, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆண்களுடைய கண்களும் அந்த பெண் மேலதான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பயமா வர்றாங்கன்னா எந்த கண்களும் அவர்களை தீண்டாது, தூரத்திலேயே பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லா கண்களுடைய போக்கஸும் அவங்க மேல போகுது. என்ன காரணம்? ஹிஜாப் என்பது தன்னுடைய கண்ணியத்தை காப்பதற்கான ஒரு ஆடை என்பதை இந்த சமூகம் மறந்ததின் காரணத்தினால் இன்றைக்கு வருகின்ற ஹிஜாபை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அவ்வளவு ஸ்டோனை வச்சிருக்கிறான். தூரத்திலிருந்து வரும்போதே வெயில் அப்படியே சும்மா ஷைனிங்ல ஒவ்வொரு ஆண்மகனையும் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டோனை வச்சு புர்கா வருது. கடையில போய் நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்டோன் இல்லாம புர்கா கேட்டா அவன் என்ன சொல்றான், நீங்களும் எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறான்.
இப்ப எல்லாருமே ஸ்டோன்ல தானே கேட்கறாங்க, நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் இல்லாத புர்கா இல்ல, ரொம்ப ரேர், ஏதாவது ஒரு சில கடைகளை தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த புர்காவை மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்போது வரக்கூடிய ட்ரெண்ட்ல புர்காலாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, புர்கா போட்டா ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லி விண்டோவெல்லாம் செட் பண்ணி புர்கா போடுறாங்க. காத்தோட்டமா இருக்கட்டுமா, புர்காவில் விண்டோ வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஜாக்கெட்ல வச்சாங்க, இப்பமெல்லாம் புர்காவிலேயே விண்டோ வச்சு புர்கா வரும். அதையும் தாண்டி புர்காவை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஹார்டின்லாம் போட்டு அப்படி முதுகுல பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா ஹார்டின்லாம் போட்டு இன்னைக்கு புர்கா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சட்டத்தை நாம கொண்டு வந்தோங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசைக்கிணங்க அந்த சட்டம் இறக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அதையும் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஆக மூன்றாவது விஷயத்தை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது, வஜ்தமஅ நிசாஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கைரத்தி அலைஹி. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒரு பொறாமையின் காரணமாக, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஒரு போர்க்கொடி தூக்குனாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட போய் என்ன கேட்டாங்க, நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போய் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் இப்படி போர்க்கொடி தூக்குறீங்களே, அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது அவர்கள் உங்களை மனவிலக்கு செய்து விட்டால், உங்கள் விவகாரத்து செய்து விட்டார்களே, ஆனால் உங்களை விட சிறந்த துணைவியாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கலாம் அல்லவா, ஏன் இப்படி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நீங்க இப்படி போர்க்கொடி தூக்குறீங்க, அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்துல ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனமே இறக்கிட்டான். 66வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தலாக் செய்து விட்டால், முஸ்லிமான பெண்களில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய, வணங்கக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய, கண்ணிமை கழிந்த பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பகரமாக அவர்களுக்கு கொடுக்க போதுமானவன் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே எல்லா பெண்களும் அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாமே அந்த போரை அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்று ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான்ங்கிற வசனம் இறக்கப்பட்ட உடனே அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்க கொடுக்கறத கொடுங்க, நாங்கள் வாழ்ந்துட்டு போறோம். ஏன்னா நபியினுடைய மனைவியாக வாழ்ந்து மரணிப்பது, உம்முல் மூமினாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் அவர்கள். அப்ப அந்த அந்தஸ்து தேவையா அல்லது இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் தேவையா என்கிற ஒரு நிலை வரும்போது அந்த உயர்ந்த அந்தஸ்தை தேர்வு செய்தவர்கள் தான் அன்னையர்கள் என்பது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 402வது இலக்கமாக அந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லீமுடைய இன்னொரு ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 சந்தர்ப்பங்களை தாண்டி, ஒன்று மகாமும் இப்ராஹீமை தொழும்பிடமாக ஆக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், 2வது பெண்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஹிஜாபினுடைய விஷயத்திலும் நான் ஆசைப்பட்டேன், 3வது அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நான் என்ன செய்ய ஆசைப்பட்டேன். அந்த 3 ஆசைக்கிணங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கினான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ரிவாயத்துல அதிகபட்சமாக ஒன்று சொன்னாங்க, பத்ருடைய போர்க்களத்தை சொல்றாங்க. அந்த பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் விஷயமாக ஒரு வசனம் இறக்கினான். 8வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம். அந்த வசனம்
அவர்கள் சொல்றாங்க, பதில் யுத்தம் முடிந்து கைதிகள் எல்லாம் அப்படியே பிடிக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, அலி அவர்கள் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கருத்து கேட்கிறாங்க. இந்த பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கிறோமே, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பிணை கைதியாக அன்றைக்கு பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப பிணை கைதிகளுடைய விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், ஹாவுலாஹி பனுல் அம் வல் அஷீரா வல் இஹ்வான். யா ரசூலுல்லாஹ், இவங்கெல்லாம் நம்முடைய சித்தப்பா பெரியப்பா மக்கள், இவங்கெல்லாம் நம்முடைய உறவுகள், என்ன நம்முடைய சகோதரர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன் அத்தஹது மின்ஹுமுல் ஃபிதா, அவங்கள்ட்ட ஃபிதியா வாங்கிட்டு, ஈட்டு தொகையை வாங்கிட்டு இவங்களை விட்டுடலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தாக நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க. மா தராயா இப்னு அல் கத்தாப், இப்னு அல் கத்தாபுடைய மகனே உமர் அவர்களே, நீங்க உங்களுடைய கருத்து என்ன? நம்மால் எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் சொல்லுவாங்க. வல்லாஹ் மா அரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு என்ன இல்லை, உடன்பாடு கிடையாது, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லும் போது, இவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அவர்கள் போடுறாங்க. போட்டுவிட்டு அந்த ஹதீஸ்ல வரிசையாக இன்னாரை என்கிட்ட ஒப்படைங்க, அவரை நான் கொள்றேன், இன்னாரை அலி அவர்களிடத்துல ஒப்படைங்க, அவர் கொல்லட்டும், இன்னாரை அபூபக்கர்ட்ட ஒப்படைங்க, அவர் கொல்லட்டும். ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிராக இருந்து இஸ்லாத்தை அழிக்கணும்னு வந்த ஒருத்தர்கிட்ட ஃபிதியா வாங்கிட்டு அவனை விடுறதுங்கிறது என்ன இல்லை, முறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை அங்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்துல என்ன இல்லை, ஒரு பெரிய உடன்பாடு ஏற்படலை. அவங்களுக்கு என்ன தோணுச்சுது, இவங்களையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நாளைக்கு, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அவங்க நாளைக்கு கூட திருந்திடுவாங்க, அதனால அவன் பாத்தியா ஓதனா அங்கேயும் போய் நிற்போம், அவன் வரதட்சணை வாங்கல இங்கேயும் போய் நிற்போம், ஏன்னா அவன் மௌலூது ஓதனா அங்கேயும் போய் நிற்போம், ஏன்னா எல்லா கர்மாந்தரத்திலையும் நம்மளும் போய் நிற்போம், ஏன் அவன் நாளைக்கு அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கருத்து தான் கொண்டாங்க, ஒருவேளை நாளைக்கு அவங்க என்ன செய்யலாம், திருந்தி வரலாம்ல. அப்ப அபூபக்கருடைய கருத்து சரியான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, வசனமே இறக்கிட்டான். 8வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம், மா கானலி நபியின், எந்த நபிக்கும் அனுமதிக்கப்பட்டதல்ல, ஐயக்கூன லஹு உஸ்ரா ஹத்தா துஸ்ஹின ஃபில் அர்லி துரீதுன அர்ல துன்யா வலா யுரீதுல் ஆஹிரா வல்லாஹு அஸீஸுல் ஹகீம். அப்ப இந்த பூமியில் இரத்தத்தை ஓட்டாத வரையிலும் விரோதிகளை சிறைப்பிடிப்பது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல. நீங்கள் இந்த உலகத்தினுடைய நிலையில்லாத பொருளை விரும்புகிறீர்கள், ஆனால் அல்லாஹுவோ மறுமையில் உங்களுக்கு நலவை நாடுகிறான் என்று சொல்லி அந்த வசனம் இறக்கப்பட்டு விட்டது. அந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே நம்ம தவறான ஒரு கருத்தை முடிவு செய்து விட்டோமே என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுது கொண்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில எப்போதும் போல ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஃபைதாஹுமா யபிக்கியான், பார்க்குறாங்க, அந்த 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீனும் அபூபக்கர் சித்திக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி மாதா யுப்கிக் அன்த வஸாஹிபக், நீங்களும் உங்களுடைய தோழர்களும் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்களேன். ஃபைன் வஜத்து புகான், நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் அழுதுக்கிறேன். என்ன ரசூலுல்லாஹ் அழும்போது நான் அழாம தான் முறையா? ரசூலுல்லாஹ் அழும்போது அந்த செய்தியை சொன்னா நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீங்க அந்த செய்தியை அழுவதற்குரிய காரணத்தை சொல்லாவிட்டாலும் நீங்கள் இருவரும் அழுகிறீர்கள் என்பதற்காக வேண்டியாவது நான் என்ன செய்வேன், அழுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குர்ஆனை கொண்டு தன்னுடைய ஈமானை என்ன செய்தார்கள், மெருகேற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விடயத்தை ஆசை கொண்டார்களே ஆனால் அந்த ஆசைக்கு இணங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கக்கூடிய அளவிற்கு திருக்குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈமானை
ஏற்படுத்தியது என்கிற காரணத்திற்காக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு போர்க்களத்தில் பல ஹஃபால்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதனால் இன்றைக்கு குர்ஆன் துவக்கப்பட்டு ஒரு குர்ஆன் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை முஸ்ஹஃப் நாம ஓதுறோமா இல்லையா, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முழுமையாக என்ன செய்யப்பட்டது, அச்சிடப்பட்டது என்பதையும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஈமான் ஏற்படுத்திய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான், நம்முடைய ஈமான் குர்ஆனோடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அப்படியே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, குர்ஆன் அது ஓதப்படுகிற போதுதான் உள்ளம் அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். குர்ஆனை நீங்கள் ஓதும்போதுதான் உங்களுடைய உள்ளம் அமைதி அடைகிறது. அப்போ உள்ளத்தினுடைய அமைதி திருமறை குர்ஆனில் இருக்கிறதாகவே உறவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம், அவனுடைய சொல்லாக இருக்கக்கூடிய குர்ஆனோடு அதிக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீகை நம் யாவருக்கும் தந்தருவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.